வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் ஜமுனா. நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? என்னுடைய காணொலியை முதலாக பார்ப்பவர்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பெல் பட்டனை அமர்த்தவும், உங்கள் உறவுகள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணவும். இன்றைக்கு நாங்கள் அமெரிக்காவில் நடக்கிற ஹாலிவுட்டில் நடக்கின்ற காட்டு தீ சம்பந்தமாகத்தான் கதைக்கலாம் என்றிருக்கிறோம். காட்டு தீ பெறுவதற்கான காரணம் என்ன, அது சம்பந்தமான சின்ன ஒரு விழிப்புணர்ச்சி கலந்துரையாடல் ஒன்று. உங்களுக்கும் இது சம்பந்தமான அறிவுகள் இருந்தால், உங்களுக்கு ஏதாவது அறிஞ்சிருந்தால் நீங்கள் எங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்தலாம். உண்மையிலே இயற்கை வந்து ஒரு அநீதியான செயலைத்தான் செய்து கொண்டிருக்கிற மாதிரி தான் இப்போ நாங்கள் நம்பக்கூடியதாக இருக்கின்றது. எல்லா வளங்களையும் அள்ளி அள்ளி தந்த இந்த இயற்கை நம்மை அதால் வாழ வைக்கவும் முடிகிறது, எங்களை ஒரு செகண்ட்ல எங்களை அழிக்கவும் முடிகிறதுன்றா அந்த இயற்கையால் தான் முடிகிறது. உண்மையில ஹாலிவுட் வந்து யூஎஸ்ஏல ஒரு பிரபலியமான பணக்காரர்களும் பிரபலியமானவர்களும் வாழ்கின்ற ஒரு ரிச்சான ஒரு பெரிய ஒரு அழகான ஒரு இடம். அந்த அழகான இடத்தை வாழ்றது வந்து உண்மையிலேயே ஒரு பெரிய அதிர்ஷ்டம்னு தான் சொல்லுவோம். ஹாலிவுட்டில் சாதாரண மக்களை ஒரு காலாவது அதை போய் பார்க்க மாட்டோமோன்ற ஒரு பார்க்க துடிக்கின்ற ஒரு அழகான இடம். ஒரு சாதாரண மக்கள் வந்து ஒரு காலத்திலையும் இந்த இடத்த போய் பார்க்க மாட்டோமோன்று ஒரு துடிக்கின்ற இடம். அதுக்குள்ளே நாங்கள் நினைச்சிருக்கோம். 2-3 தரம் ட்ரை பண்ணி நாங்கள் அந்த இடத்துக்கு ஒரு கப்பு போகணும்னு சொல்லி. நான் கனடாவில் இருக்கிற நாங்கள் ஒரு 10 ஹவர்ஸோ 10 ஹவர்ஸ் 12 ஹவர்ஸில் போகலாம். ஆனால் எங்களாலையும் அந்த இடத்த பார்க்க முடியல. இப்போ இந்த இடம் அழிஞ்சு கொண்டு இருக்கிறது தான் கண்களால் மீடியாக்கள் மூலம் பார்க்க முடிகிறது. சரியான கவலையாக இருக்குது. அப்படியான ஒரு அழகான இடம் ஏன் தீப்பிரவியது, இதுக்கான பல காரணங்கள், இதுக்கான காரணம் என்ன? பல்லாயிரம் ஏக்கர் நிலப்பரப்புகளும் சொத்துக்களும் ஒரே நேரத்தில் அழிந்து கொண்டிருக்கின்ற காட்சியை எங்களால் பார்க்க முடியாமல் இருக்குது. இது மனிதர்களுடைய தவறா, இல்லாட்டி இயற்கையின் தவறா, இல்லாட்டி இது சதியா, இல்லாட்டி விதியா என்று கூட யோசிக்க தோன்றுகிறது. உண்மையிலே இன்றைக்கு எல்லோருமே இயற்கைக்கு மாறான பல விடயங்களை செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். சூழல் மாசுபடுத்தல் தடுக்க முடியல, பருவகால மாற்றங்களால் ஏற்படுகின்ற சுழற்சி முறையான மாற்றங்கள், பருவகால நில மாற்றங்களும் அதால் சுழற்சி முறையால் மாறிக்கொண்டே வருகிறது. மழை குறைகிறது, வெப்பம் அதிகரிக்கிறது. ரசாயன பொருட்களின் கழிவுகள் வந்து கடல்லையும் காற்றோடையும் சேர்க்கிறது. அதுவும் ஒரு எங்களை இயற்கையின் சீற்றத்துக்கும் இயற்கையின் மாற்றங்களுக்கும் ஒரு காரணமாக இருக்கிறது. இது எவ்வாறாக இருப்பினும் இவ்வாறான காலங்காலமாக இயற்கை தன்னாலான சீற்றங்களை காட்டிக்கொண்டுதான் இருக்கின்றது. இப்போ கடற்கொந்தளிப்புகளால் பல இடங்கள், பல நாகரிகங்கள் நிறைய காலங்களுக்கு முன்னுக்கே பல நாகரிகங்கள் கடலுக்குள்ள அழிஞ்சு போய்கொண்டிருக்குது. மலைச்சரிவுகளால் நிலத்துக்குள்ள நிறைய மக்களும் நாகரிகங்களும் எங்களுடைய கலாச்சாரங்களும் அதுக்கு புதைக்கப்பட்டிருக்கிறது. எங்களுக்கு சில இடங்களில் என்ன நடந்தது என்று கூட இன்றைக்கும் வரலாறு தேடிக்கொண்டுதான் இருக்கிறார்கள். அதே மாதிரி இப்போ காட்டுத்தீ பரவுதல் ஒரு காட்டுத்தீ பரவுதல்ன்றது நாங்கள் காலகாலமாக கேள்விப்பட்டது ஒன்றுதான். அதிக வெப்பம் அடைகின்ற போதிலும் மனிதர்களின் கவனக்குறைவாலும் மற்றது சின்ன தீ விபத்து கூட பெரிய விபத்தாக மாறுறதுக்கான சந்தர்ப்பம் இருக்குது. இப்போ கரண்ட் கம்பிகள் கீழே விழுகிறதன் மூலமோ இல்லாட்டி சின்ன நெருப்பு வைக்கிறதன் மூலமோ பல காரணங்களாக இந்த நெருப்பு வந்து எங்களுக்கு சொற்களில் உலகத்தையே ஒரு இடத்தையே எங்களுக்கு நிர்மலமாக்கி இன்றைக்கு எரிஞ்சு கொண்டிருக்கிற காட்சியில் நாங்கள் கண்ணால் பார்க்கக்கூடியதாக இருக்குது. ஒரு மனைவிடத்துக்குரிய விஷயமாக இருந்தாலும் கூட இது எப்படி இருந்த போதும் எங்களுக்கு பல லட்சக்கணக்கான மக்கள் தங்களுடைய சொத்துக்களை இழந்து இன்றைக்கு நிற்கிறது வந்து மேலே மனைவிடத்துக்குரிய விஷயம்தான். நாங்கள் இயற்கை இந்த சீற்றத்தைக்கு தணிஞ்சு மக்கள் எல்லாரும் அமைதியாகவும் சமாதானமாக சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று இறைவனத்தை நாங்கள் பிரார்த்திக்க முடிகிறது. உண்மையிலேயே மக்கள் மிகவும் தைரியசாலிகள். அவர்கள் மீண்டும் எழுந்து வருவார்கள். அதில் ஒரு 90 வயசு மதிக்கத்தக்க ஒரு ஐயா சொல்கிறார், பிரச்சனையில் சொத்துக்கள்லாம் அழிஞ்சு கொண்டிருக்கும், ஆனால் பிரச்சனையில் நான் மீண்டும் வருவேன் என்று சொல்கிறார். அப்படி மக்களுடைய தைரியம் ஒரு காலமே எங்களுடைய மன தைரியத்தையும் மன ஓர்மத்தையும் விட்டு கொடுக்கக்கூடாது. எங்களுடைய தைரியம் எங்களை மீள வைக்கும் என்று கூறிக்கொண்டு எங்கள் மீண்டும் எழுவோம் என்று கூறிக்கொண்டு வருவது உங்கள் அன்பு ஜமுனா.